பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் இது. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்விலே நம்மை எப்பொழுதும் நினைத்தருளுகிற தேவன். அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே வாழ்கிற நாளிலே, நாம் வாழ்கின்ற நாட்களிலே வெட்கப்பட்ட சூழ்நிலைகளிலே, வேதனைப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் நம்மோடு கூட இருந்து எந்த இடத்தில் நாம் தலை குனிந்தோமோ, உதாரணமாக தானியேலுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் என்றால், அவன் அந்தி சந்தி மதியம் 3 நேரமும் தன் தேவனை நோக்கி அவன் ஜபம் பண்ணுகிறவனாய் இருந்தான். அவனை சுற்றியுள்ள மனிதர்கள் இவனை எப்படியாகிலும் அதாவது ராஜாவின் மூலியமாகவே இவனை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி சில அவனுக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படிதான் அவன் தன்னுடைய தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற பொழுது ராஜாவினிடத்தில் கடந்து போய், இவன் உங்களுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தாமல் இவன் ஆராதிக்கிறதான தேவனை நோக்கி இவன் ஜெபம் பண்ணுகிறான் என்று சொல்லி அவனுக்கு விரோதமான செயல்களை செயல்படுத்தினார்கள். ராஜா அந்த காரியத்தை கண்டு கோபம் அடைந்து தானியேலை சிங்கத்தின் கெபியிலே போட்டார். அப்பொழுது அந்த தானியேலுடைய காரியம், அவன் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அந்த ராஜா அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அப்பொழுது அந்த ராஜா தானியேலின் தேவனே தேவன் என்று சொல்லத்தக்க அளவிலே எந்த இடத்திலே யாரால் அவன் கொலை செய்யும்படிக்கு, அதாவது அவர்களுடைய வலையிலே இவன் விழும்படிக்கு செய்தார்களோ, தேவன் அவருடைய கண்களுக்கு முன்பதாகவே தானியேலை உயர்த்தினார். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன், நாம் எந்த இடத்துல வெட்கப்பட்டு இருக்கிறோமோ அந்த இடத்துல தேவன் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அது போலதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லி அழைக்கிறார். நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆமா, இந்நாள் வரைக்கும் குழந்தை இல்லாதவர்கள், ஆசீர்வாதம் இல்லாதவர்கள் என்று சொன்னால் நாம் உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தான் ஆபிரகாம். தேவன் அவனை செல்வ சீமானாய் அவனை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். உன்னுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு கொடுத்தருளினார். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தம். உன் வாழ்க்கையில காணப்படுகிற இக்காலத்து பாடுகளோ, உபத்திரவங்களோ, போராட்டங்களோ உன்னுடைய வாழ்க்கையை ஒரு நாளும் அது மேற்கொள்ள மாட்டாது. ஏனென்று சொன்னால், ஆசீர்வாதத்தின் தேவன் அவர் பயங்கரமான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நமக்காக அவர் எழுந்தருளினார் என்று சொன்னால் அவருக்கு எதிராக நிற்பவன் யார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே உங்களுடைய ஆசீர்வாத குறைவுகளோ, உங்களுடைய சூழ்நிலைகளோ ஒரு பொருட்டாக எண்ணாதபடி தேவன் உங்கள் பெயரை சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறவர். அவர் உங்கள் பெயரை அவர் பெருமைப்படுத்துகிறவர், உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவர். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தின் நன்மைகளை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் நம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆபிரகாமுக்கு நீர் வாக்குத்தத்தத்தை சொல்லி அவனை பெயரை பெருமைப்படுத்துவேன் என்றபடி பெயரையும் பெருமைப்படுத்தி அவனை எல்லா காரியங்களிலையும் ஆசீர்வதித்து நடத்தியது போல உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறபடினாலே எங்களையும் எங்கள் பெயர்களையும் நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பெருமைப்படுத்தி எங்கள் வாழ்வை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி எங்களை அற்புதமாய் நடத்தும்படியாய் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியாய் செய்கிறதற்காய் நன்றி. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.